வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த 30 நாட்கள் 1/3/2025 முதல் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன் இணைந்திருக்கிறார்கள். 6ல் உள்ள ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் சற்று அனுகூலம் என்று சொல்லலாங்க. ராசிக்கு உரியவன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் சில நன்மைகளை செய்யுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஆகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இப்போதைக்கு 6ல் உள்ள ராகு உங்களுக்கு நற்பலன்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12ல் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோவில் வழிபாடுகள் செய்ய வாய்ப்புகளை தரும் நிலையில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல நீங்கள் எச்சரிக்கையாக தான் நடந்து கொள்ள வேண்டும். சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பதால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் 6ஆம் இடத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாங்க. கணவன் மனைவிக்குள் வேறுபாடு நிகழலாங்க. பிள்ளைகளால் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. மற்ற கிரகங்களால் அந்த விலைக்கு பயனில்லைங்க. இருந்தாலும் ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய இடங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக தோஷங்களை போக்குதுங்க. குடும்ப சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டி இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை ஏற்க வேண்டி இருக்குதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கவலை அளிக்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. எத்தகைய செலவுகளையும் உங்களால் தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகள்ல தடங்கள் ஏற்படுங்க. வரன் அமைவதில் சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மனதில் நிம்மதி குறையுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகுங்க. வெளிநாட்டில் பணியாற்றும் பெண் அல்லது பிள்ளைக்கு வரவு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டங்களை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு மாதம் என்பதை உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. உடல் நல குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுடைய நிரந்தர உத்தரவு தள்ளி போகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது கடினங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமாக விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய
ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால முன்பணமின்றி சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் குறையுங்க. புதிய வாய்ப்புகள் தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்கலாம். அது மட்டும் இல்லாம நடிகைகளும் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இயக்குநர்களும் உங்களை புறக்கணிக்க கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டு. ஒரு சிலருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடிய வரையில் மிக முக்கிய அரசியல் பிரச்சனைகளை உங்களுடைய கருத்தினை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க. கட்சியிலும் உங்களுடைய நலனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டு இருக்குதுங்க. அதனால் விழிப்புடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும். விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மானிட வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து காத்திருக்குது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அது மாதிரியான நேரங்களில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகளில் கடுமையான உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கக்கூடும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான விலை கிடைக்குங்க. தனஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரையில் சுமாரான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் இருவருமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சிறு உடல் உபாதைகளும் குடும்ப குழந்தைகள் பற்றிய கவலையும் மனதை அறிக்குங்க. திருமண வயதில் கன்னியருக்கு வரன் அமைவது தாமதமாகுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. கிடைத்தாலும் கூட கூடிய விரைவில் அதற்கான மாற்றம் ஏற்படுவதால் மனதில் அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க. அடிக்கடி வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய உடல் நலனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த ஒரு விஷயத்தை கௌதம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கொள்ளிக்காடு திருநாகேஸ்வரம் திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.